பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஏற்பட்டது கலகம். உண்மையிலேயே அதிமுக ரெண்டா உடைய போகுது அப்படின்னு ஏற்கனவே பல விதத்துல உடஞ்சிருக்குதுங்க. சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், பெங்களூர் புகழேந்தி ஒரு பக்கம், பல பிரிவுகள்ல அதிமுக இருக்குது. ஆனா இது எல்லாமே திரும்பவும் இவர்கிட்ட வந்தது. ஏன்னா இப்ப சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கயிறு எடுத்துன்னு போனாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழுத்துன்னு போனாரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இழுத்துன்னு போனாரு, பெங்களூர் புகழேந்தி ஒரு பக்கம் எடுத்துன்னு போனாரு. இவங்க எல்லாருமே கயிறை விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்தப்பா கயிறு நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் எதிராக இல்லவே இல்லை. நான் தான் அதிமுக, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு போராடுறதுக்கு யாருமே இல்லை. சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, டிடிவி தினகரன் புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பெங்களூர் புகழேந்தி புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் ரூட்டும் இவருக்கு கிளியர். ஆனா இப்ப வைக்கிற செக் இருக்குல்ல, இது எடப்பாடி பழனிசாமிக்கு பேராபத்தா இருக்கும். ஏன் அதிமுகவே இது பயங்கரமா உடைச்சி காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு திறமை மிக்க தலைவரா, பொதுச் செயலாளரா அப்படின்னா இந்த தேர்தல் அவருக்கு ரொம்ப சவாலாவே இருந்தது. இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம ஜெயிக்கல, எதிர்கட்சியில வந்துடணும்பா அப்படின்னு ஒரு நிமிடம் இருந்தார். ஆனா இப்ப அந்த எதிர்கட்சி பதவி கூட இல்லை. இவரு ஒரு திறமை மிக்க தலைவர் இல்லை, ஆளுமை மிக்க தலைவர் இல்லை அப்படின்றது உறுதியாயிருச்சு. இனி அதிமுகவை எப்படி இவரு பலப்படுத்த போறாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. குறிப்பா எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவங்க என்ன பண்ணாங்க, தனியாவே ஆலோசனை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாமையே தனியா சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் என்ன பண்ணாங்க, டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க. இதை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ரெண்டா உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இங்க அதிகப்படியான எம்எல்ஏக்களை வைத்து கூட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு காங்கிரஸ் உதவியே போனா கூட 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. சோ இங்க சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்திக்கிறாங்க. நம்ம ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை விஜய் இதை ஏத்துப்பாரா மாட்டாரா அப்படின்றதுலாம் செகண்டரி. இங்க அதிமுகவில் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு குரல் எழும்பிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமா விருப்பமே இல்லைங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கறது. ஏன் அப்படின்னா அதுல பல பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்கிறார். யோசிச்ச மாதிரி இருக்கிறதுனால இவங்களால பொறுத்துக்க முடியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி, பல எம்எல்ஏக்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணாங்க, இந்த காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் இதை சாத்தியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா 100% இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி எந்த அளவுக்கு பாஜகவினுடைய கைக்கூலியா இருக்கு. அவர் அதிமுக காரர் தான், ஆனா விசுவாசம் ஃபுல்லா பாஜகவுக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி எப்படியாவது விஜய் கூட போய் சேர்ந்தா பாஜக இங்க ஆட்சிகளை வந்து என்ன பண்ணும், அவங்க தான் செய்வாங்க. எல்லா திட்டங்களையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். சோ பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணியை வைத்துக்கொண்டு ஏன் இந்த நகர்வுகளை நம்ம நகர்த்த கூடாது அப்படின்னு பாஜக ஒரு திட்டம் போடுறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதனால எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா இவங்க தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நிலையா நிக்கிறதுக்கு காரணமே ஒரு காரணம். ஏன்னா இதே பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வர்றதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி வைத்து எந்தெந்த காய்களை நகர்த்தினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கெல்லாம் பயந்து போய் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, பாஜகவோட கூட்டணி வச்சாருன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ இப்பவும் எஸ்பி வேலுமணி வைத்து தான் பாஜக பல காய்களை என்ன பண்றாங்க, நகர்த்துறாங்க. விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு, விஜயோட கூட்டணி வச்சு நம்ம டைரக்டா இங்க பாஜகவுடைய செயல் திட்டங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல சட்ட சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கூட அதிமுகவுல இருந்து பெரும்பாலும் என்ன பண்ணலாம், இங்க கட்சி தாவலாம். இப்போ இவங்க மேல கட்சி தாவல் சட்டம் பாயாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு சட்டமன்ற குழு வந்து என்ன பண்ண கூட்டணும். இப்ப அதிமுக சட்டமன்ற கூட்டுக்குழு தலைவரா நாங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டோம், கொலடாவா நாங்க எஸ்பி வேலுமணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து என்ன பண்ணணும், சட்டப்பேரவை தலைவர், செயலாளருக்கோ தலைவருக்கோ கொடுக்கணும். சோ அப்படி பதிவு பண்ணிட்டோம்னா அப்போ ஒருவேளை நீங்க மத்த கட்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சுன்னா கட்சி தாவல் சட்டம் அவங்க மேல பாயும், அவங்க பதவி பறிக்கப்படும், அங்க இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்றது விதி. ஆனா அதிமுகவில் சட்டமன்ற குழு தலைவர் இவர் தான், கொறடா இவர் தான் அப்படின்றது இன்னும் சூஸ் ஆகல. அந்த கடிதத்தை போயிட்டு சட்டமன்ற தலைவர்கிட்டயோ இல்ல செயலாளர்கிட்டயோ இவங்க இன்னும் கொடுக்கவே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம், வேற ஒரு கட்சிக்கு என்ன பண்ணிடலாம், தாவிடலாம். அதுல எந்த வித மாற்று கருத்துல அவங்க மேல கட்சி தாவல் சட்டம் பாயாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, 3ல் 2 பங்கு என்ன பண்ணலாம், ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ அவங்க மேல
கட்சி தாவல் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்ட பேரு கூட. இப்ப நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு இவர்தான் சட்டமன்ற தலைவர், இவர்தான் கொறடா அப்படின்னு சொல்லிட்டு கொறடா பேச்சை மீறி நீங்க செயல்பட்டா கூட உங்க மேல என்ன பண்ண முடியாது, கட்சி தாவல் சட்டத்தை என்ன பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3/2 பங்கு போயிட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை, நீங்க எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சட்டப்பேரவை தலைவர் என்ன பண்ணலாம், வாதத்தை முன்வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மாநிலங்களவை எம்பி இருக்கிறாங்கல்ல, ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பி 7 பேர் போயிட்டாங்க. இப்போ இவங்க 3/2 பேர் வந்து என்ன போயிட்டாங்க. உடனே ஆம் ஆத்மியில இருந்து என்ன பண்ணாங்கன்னா மாநிலங்களவை தலைவருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கடிதம் போட்டாங்க, இவங்க மேல கட்சி தாவல் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டு சட்டத்துல இடம் இருக்கு, 3/2 பேர் வந்துட்டாங்க, சோ இதை வந்து டிஸ்மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியா என்ன பண்றாரு. சோ சட்டத்துல இடம் இருக்கு, 3/2 பேர். இப்போ உதாரணத்துக்கு 48 எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறாங்க. இதுல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியோட தலைமையில 20 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு தாவிட்டா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அதிமுக உடைஞ்சிருது, இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது. ஏன்னா எஸ்பி வேலுமணியில அங்க போயிட்டாரு. சோ பாஜக அடுத்து இங்க பொதுச் செயலாளர் பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தை இஷ்யூ எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அப்படின்றது எஸ்பி வேலுமணி கைகளை கொண்டு வந்துருவாங்க. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு, ரெண்டா உடைஞ்சிரும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ சுத்தி முத்தி பார்த்தாலும் இங்க அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்ற பார்க்கணும். ஒருவேளை எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தினுடைய முயற்சினால இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை விஜய் அவர்கள் பெற்றுக்கொண்டா இங்க ஆட்சி யாருடைய ஆட்சியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோடைய ஆட்சியா இருக்காது, பாஜகவினுடைய ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா எஸ்பி வேலுமணி மூலமா பாஜக என்னென்ன விஷயங்களை இங்க திணிக்கணுமோ, என்னென்ன திட்டங்களை இங்க கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஒருவேளை கொண்டு வரலனா நாங்க ஆதரவை வாபஸ் பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இங்க ஆட்சி கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சோ எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு பல நெருக்கடிகள் இருக்கு, இந்த பக்கம் அதிமுகவுக்கும் பல நெருக்கடிகள் இருக்குது அப்படின்றத இங்க நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிச்சுதான் ஆகணும். விஜய்க்கு இங்க ஆதரவு இல்லாம அவரால் இங்க சிஎம் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதிமுக இங்க இரண்டா உடைஞ்சி இங்க இவருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் இங்க பாஜகவுடைய காலுன்றல் அதிகமா இருக்கும், அதிமுகவும் இங்க ரெண்டா உடையும் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே சிவி சண்முகம் பிளஸ் எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கதகச்சிதமா என்ன பண்றாங்க, வேலைகள் செஞ்சிருக்காங்க. இதனால அதிரடியா 40 எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரி ரெசார்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. எப்படி கூவத்தூர் 2016 அந்த கூவத்தூர் ஒரு இஷ்யூ ஒன்று வந்ததோ அதே கூவத்தூர் இஷ்யூ இப்ப திரும்ப வந்திருக்க போகுது. இப்போ அந்த கூவத்தூர்ல பாண்டிச்சேரி ரெசார்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, இப்ப குதிரை வியாபாரங்கள்லாம் பயங்கரமா நடக்குங்க. ஒரு எம்எல்ஏக்களை வாங்கி தான் பக்கம் வலிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரங்கள் அதிகமாகும். கோடிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்எல்ஏக்களை ரேட்டு பேசுவாங்க, பேசி என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால எம்எல்ஏக்களை தங்க பக்கம் என்ன பண்றாங்க, தக்க வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேக்க என்ன பண்றாங்க, மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரி ரெசார்ட்ல என்ன பண்றாங்க, தங்க வச்சிருக்காங்க. இவங்களுடைய மனநிலைமை எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை யாருமே நம்ப முடியாதுப்பா, இந்த எம்எல்ஏக்களை யாரு ஏன்னா எப்படி என்ன பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல முடியாது, பாஜக இதுல செயல்பட்டு தாவேக எம்எல்ஏக்களை வாங்கி அதிமுக கூட கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவில் 3/2 பேர் இந்த பக்கம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, திமுக எம்எல்ஏக்களை யாருமே கட்டுப்படுத்தவில்லை, எந்த ரெசார்ட்லயே போட்டு அடைக்கவே இல்லை, எந்த ரூம்லயே போட்டு அடைக்கல, ஃப்ரீயா அவங்க போயிட்டு ஃப்ரீயா வராங்க. ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் வெளியே போக மாட்டாங்க, அவங்க ரேட்டுக்கு பணிய மாட்டாங்க, யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். தாவேக எம்எல்ஏக்கள் மேலேயும் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்க அதிமுக எம்எல்ஏக்கள் மேலேயும் எடப்பாடிக்கு நம்பிக்கை இல்லை. யார் வேணா எப்படி வேணாலும் மாறிப்பாங்க அப்படின்னு இங்க ஒரு சூழ்நிலை இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் பாஜக இந்த விஷயத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எஸ்பி வேலுமணி மூலியமா எம்எல்ஏக்களை பிரிச்சு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இங்க அதிமுக ரெண்டா உடைச்சி எடப்பாடி பழனிசாமி வெளியே வீசிட்டு எஸ்பி வேலுமணி மூலியமா அதிமுக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னா ஆனா அதிமுக இதை மறுத்து இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நகர்வுகள் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் பார்க்குறது. இதை பற்றி ஒரு கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.